இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மீதும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் மான நஷ்டஈடு வழக்கு தொடுக்கப் போகிறோம் என்று கொக்கரித்த திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம், கார்த்திகேயன் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது ஏன் மான நஷ்டஈடு வழக்கு தொடுக்க வேண்டும், அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தொடங்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 50 பேருக்கு மேல் விஷச்சாராயம் அருந்தி மரணமடைந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அறிக்கை விட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பல ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனையாளர்களுக்கும் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம், கார்த்திகேயன் இவர்கள் இருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சங்கராபுரம் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களான இவர்கள் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். திமுகவினருக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஆகவே இவற்றிற்கு இவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கள்ளச்சாராய மரணம் பற்றியும், அந்த விஷச்சாராயம் எப்படியெல்லாம் மக்களிடையே பரவியது, அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதை பற்றியும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்ட மாத்திரத்தில், அவர் கொதித்தெழுந்த மாத்திரத்தில், டாக்டர் ஐயா கண்டன அறிக்கை வெளியிட்ட மாத்திரத்தில் அதற்கு மறுப்பு சொல்வதாக சென்னையிலே பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டி பேசிய இந்த எம்எல்ஏக்கள் உதயசூரியனும், வசந்தம், கார்த்திகேயனும் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், எங்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சி கூறிய குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் எங்கள் மீது கூறிய குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை என்றால் அவர்கள் அரசியலை விட்டு விலக தயாரா என்று கேட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே யார் மீது குற்றம் சாட்டினாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். இதுதான் நீதிமன்ற நடைமுறை. இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கிறது. அந்த பகுதியின் திமுக எம்எல்ஏவாக இருப்பவர்கள் இந்த உதயசூரியனும், வசந்தம், கார்த்திகேயனும். ஆகவே இவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறோம். இந்த குற்றத்தில் அவர்கள் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அவர்கள் தான் குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டிய தேவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை. ஆனால் அந்த பகுதியிலே சாராய விற்பனை அமோகமாக நடந்ததற்கு காரணம் இவர்கள் தான். இவர்கள் நேரடியாக தலையிட்டு அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, அவர்களோடு மாமூல் வாங்கி கொண்டு அந்த பகுதியிலே சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் இவர்கள் குற்றவாளி என்று பொருள் அல்ல. அந்த பகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி திமுக, அவற்றின் பிரதிநிதிகள், அவர்கள் அந்த பகுதியுடைய கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காக சட்டமன்றத்திலே கோரித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை செய்ய தவறியதால் இவர்களும் குற்றவாளிகள் தான். அந்த அடிப்படையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டுகிறது. அந்த பகுதியிலே திமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக ஏவா வேலு இருக்கிறார். இவர்களுக்கு தெரியாமல் அந்த பகுதியிலே எப்படி கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டது? 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அங்கே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கேட்டால் காரணம் சொல்கிறார்கள். அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியனும், வசந்தம், கார்த்திகேயனும், நாங்கள் கருணாநிதியின் வளர்ப்பு, அதுதானே எங்களுக்கு சந்தேகமே. நீங்கள் கருணாநிதியின் வளர்ப்பாக இருப்பதால் தான் சந்தேகமே. நீங்கள் ஒருவேளை பெரியாரின் வளர்ப்பு என்று சொல்லி இருந்தால் கூட இந்த சாராய வியாபாரத்தில் நாங்கள் உங்களை சம்பந்தப்படுத்தி இருக்க மாட்டோம், உங்கள் மீது சந்தேகம் வந்திருக்காது. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கே சாராயத்தை அறிமுகப்படுத்தியதே கலைஞர் தானே. அவருடைய வளர்ப்பு நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படித்தானே இருப்பார்கள். அந்த சந்தேகத்தை தானே நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற மாத்திரத்தில் டாக்டர் ஐயா அரசியலை விட்டு விலக வேண்டுமா? யார் கேட்பது? அரசியலுடைய அற்பத்தனமாக வந்து அரசியலில் ஏதோ ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிவிட்டால் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆண்மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
அண்ணன் அன்புமணி ராமதாஸை அரசியலை விட்டு விலக்க சொல்கிறார்கள். இன்னொன்றை சொல்லி இருக்கிறார்கள். தமிழின போராளி டாக்டர் ஐயாவின் மீதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மான நஷ்டஈடு வழக்கு போட போகிறார்களாம். மானம் உள்ளவர்கள் தான் மான நஷ்டஈடு வழக்கு தொடுக்க முடியும். இந்த 2 எம்எல்ஏகளுக்கும் தான் அது கிடையாது. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அது கிடையாது. இவர்கள் எப்படி மான நஷ்டஈடு வழக்கு தொடுக்க முடியும் என்று நான் கேட்கவில்லை, கள்ளக்குறிச்சி மக்கள் கேட்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து நடைபெற்ற சாராய விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. அப்படி என்றால் டாஸ்மாக் கடையில் விற்பது நல்ல சாராயம் என்று கேட்டு விடாதீர்கள். அது விஷச்சாராயம், இது ஸ்லோ பாய்சன். விஷச்சாராயம் உடனடியாக கொல்லும், டாஸ்மாக் சாராயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். மொத்தத்தில் 2ம் கொலை செய்யும் ஆயுதங்கள் தான். அந்த ஆயுதங்களை பிரயோகம் செய்தது திமுக தான். ஆகவே அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது திமுகவுடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பட்டவர்த்தனமாகவே சொல்லி இருக்கிறார். உள்துறையை கையிலே வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அதை கட்டுப்படுத்த தவறியது மிகப்பெரிய குற்றம். இன்றைக்கு பொதுமக்கள் என்ன கேட்கிறார்கள்? திமுக அரசுக்கு எதிராக யாராவது எங்காவது ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டால் கூட அடுத்த நிமிடம் இந்த அரசுக்கு தெரிகிறது. திமுக அரசுக்கு எதிராக யாராவது பேசினால் கூட அவர்கள் மீது உடனடியாக சட்டம் பாய்கிறது, அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது. அவர்களை கைது செய்ய துடிக்கிறார்கள், காராகிரகத்திலே அடைக்க துடிக்கிறார்கள். அவர்களுக்கு சிறைச்சாலையில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக உரிமை மறுக்கப்படுகிறது, ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. ஆனால் 20 ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி பகுதியிலே ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய வியாபாரம். அது அரசுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் போலீஸ் உயர் அதிகாரி கோவிந்தராஜ் என்பவர் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்ய முடியவில்லை, அவர்களை கொண்டு வந்து சிறையிலே போட்டு 4 மிதி மிதிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அரசியல் நெருக்கடி அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அரசியல் தலையிட்டு கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரி நெருக்கப்பட்டிருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரியின் கைகள் வளைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த உயர் போலீஸ் அதிகாரி மனச்சாட்சிக்கு பயந்து ஒரு நாள் இங்கே விஷச்சாராயத்தில் பலர் மடிவார்கள், அன்றைக்கு நாமும் கைகட்டி நிற்க வேண்டி இருக்கும் என்று இந்த அரசியல்வாதிகளால், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளான ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெறுவதற்கு 8 மாதங்களுக்கு முன்பே விருப்ப ஓய்வில் சென்றார் என்று 2 நாட்களுக்கு முன்பே ஒரு ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அது முழுக்க முழுக்க உண்மை. அப்படி என்றால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளருடைய தயவு இல்லாமல் அங்கே எப்படி கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருக்க முடியும்? ஆளுகின்ற ஆட்சியின் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், ஏன் அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்கலாம். இவர்களுடைய கடைக்கண் ஜாடை இல்லாமல், இவர்கள் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டாமல் எப்படி அங்கே கள்ளச்சாராய வியாபாரம் நடந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல முடியாமல் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் நாங்கள் கலைஞரின் வளர்ப்பு என்று மார்தட்டிக் கொள்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், கலைஞர் வளர்ப்பாக நீங்கள் இருந்தால்தான் உங்களுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுக்கி இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.